ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பிக் பாஸ் சீசன் 9க்கு முன்னாடி அரோரா சிங்க்லரை என்னவா எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியும். அப்பேற்பட்ட அரோரா சிங்க்லர் வந்து உள்ளே வரும்போது அவங்க சொன்ன அந்த விஜய்ஸ் கூட நின்று பேசுவாங்கல்ல, நான் என்னவா இருந்தேன், எதுக்காக உள்ளே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதில் வந்து சொல்லியிருப்பாங்க. அவங்களுடைய ஃப்ரெண்டு, அரோராவோட ஃப்ரெண்டு சொல்லியிருப்பாங்க, ரியா அப்படின்னு சொல்லிட்டு, அவளுக்கு வந்து ஒரு நேம் இருக்குது சம்மாட், அது தப்பாக இதாகிடுச்சு, அதை மாற்றணும், அந்த நேமை மாற்றணும், அது மட்டும்தான் அவளுடைய அல்டிமேட் கோலு, அதுக்காக தான் அவள் உள்ளே போகிறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அரோரா சிங்க்லரும் உள்ள நிறைய இடத்துல வந்து சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி எனக்கு என்ன எப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, அந்த பேரை நான் மாற்றணும், அதுக்காக தான் உள்ளே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம சபரி கூட ரீசெண்டாக ஒரு அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், இந்த மாதிரி எனக்கு ஒரு மக பிறந்தா அது வந்து அரோரா மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார். ஏன்னா அந்த அரோராவுக்கும் நிறைய சேஞ்சஸ் இருக்குது பிக் பாஸ் சீசன் 9 முடிஞ்சதுக்கப்புறம். ஆனால் இப்போ ரீசெண்டாக ஒரு ஆல்பம் சாங் ரிலீஸ் ஆச்சுல்ல, அந்த நேஷ்டு, அப்புறம் இவங்க ரோஸ், அரோரா சிங்க்லர் வந்து ஆஸ் ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆல்பம் சாங் ரிலீஸ் ஆச்சுல, அது எப்போ தெரில, மேபி முன்னாடி நடித்தாங்களா இல்லை இப்போ நடித்தாங்களா அப்படிங்கிறது தெரியல, அது வந்து சரியாக தெரியல. ஆனால் ரொம்ப டபுள் மீனிங், அப்புறம் ஸ்மோக், அப்புறம் ட்ரிங்க்ஸ், அப்புறம் அதெல்லாம் ப்ரமோட் பண்ணுற மாதிரி. என்ன அதில் மீனிங் வருதுன்னா, லவ் ஃபெயிலியர் ஆனால் ஒரு ஆண் மட்டும்தான் குடிக்கணும், அந்த துக்கத்தை மறக்கிறதுக்கு சிகரெட்டு, ட்ரிங்க்ஸு, சம்திங் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது, பாட்டு பாடிட்டு சோகமாக இருக்கணும்னு சொல்லிட்டு, அது பொண்ணுங்களுக்கும் பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் தான் அந்த ஆல்பம் சாங்கே. ஆனால் அது அவங்க எப்போ நடித்தாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரில, உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஆனால் அதில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த அவங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கும் அரோரா சிங்க்லரோட யூடியூப் சேனலில், 399 சம்திங்க்கு ப்ரைவேட், அதாவது அவங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் சில வீடியோஸ் அண்ட் இமேஜஸை பார்த்துக்கலாம், அந்த மாதிரி. அந்த விஷயத்தை எடுத்துட்டாங்களாம் இப்போ ரீசெண்டாக வந்த நியூஸ் படி. கனி அப்புறம் திவ்யா கணேஷ் மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறமேலு நான் மறுபடியும் இந்த மாதிரி சீப் திங்ஸை கண்டினியூ பண்ணுறது தட்ஸ் நாட் குட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை எடுத்துட்டாங்க. அது ரொம்ப நல்ல விஷயந்தான், இது எல்லாம் கரெக்டு. நீங்கள் வந்து மேபி யார், நம்ம கானா வினோத், அவரை மேனிப்புலேட் பண்ணி மணி பாக்ஸை கேஷ் பாக்ஸை எடுத்துகிட்டு வெளியில் அனுப்பிச்சது கூட கரெக்டு. ஏன்னா அது கேமு, நீங்கள் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி விளையாடுறீங்க, எனக்கு வின் பண்ணுறதுக்காக யார் என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் கானா வினோத் அந்த பிளேஸில், அந்த இடத்துல கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். ஏன்னா இட்ஸ் அ கேம், அந்த இடத்துல யாராவது யோசிக்கணும். கேம்னா தாட்ஃபுல்லோட 100% மைண்டை அங்கே வச்சு விளையாடணும். கொஞ்சம் அதில் பதட்டப்பட்டோம் அப்படின்னா ஒரு வெல் ட்ரைன்டு பிளேயர் கூட அதில் அவுட் ஆகிடலாம். அது இட்ஸ் அ கேம், அதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அதுதான் கேமோட சோலு. அதை நாம் டிஸ்டர்ப் பண்ணுற விதத்தில் நாம் எவிக்ட் ஆகி வெளியில் போயிட வேண்டியதான். ஸோ வந்து மேனிப்புலேட் பண்ணனாலும், யார் மேனிப்புலேட் பண்ணனாலும் நீங்கள் உங்களுடைய சொந்த அந்த அறிவை செலுத்தியிருக்கணும். ஏன்னா இது ஒரு கேமு, எல்லாருமே ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் இண்டிவிஜுவலாக விளையாடுற கேமு. அதில் நான் அவனால் போயிட்டேன், இவனால் போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறது இட்ஸ் அ முட்டாள்தனம். நல்லா கரெக்டாக ஒரு பாயிண்ட் விஜய் பார்வதி சொல்லியிருக்கோம் அந்த வைபித் பாருவில், நான் ஒரு பாயிண்டில் வந்து கேமை லூஸ் பண்ணிட்டேன்டா, என்னால் அதை திருப்பி எடுக்க முடியல, அதனுடைய கண்ட்ரோலுக்கு எனக்கு கொண்டுட்டு வர முடியல, அந்த பாயிண்ட்லேயே நான் கெஸ் பண்ணேன். ஸோ நம்ம கேமை விட்டுட்டோம், மேபி எந்த பாயிண்டில் வேணாலும் நம்ம எவிக்ட் ஆயிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது தான் நான் அந்த கார் டாஸ்கில் கொஞ்சம் ஆங்கரை கொஞ்சம் லூஸ் பண்ணியிருக்கலாம். அந்த ஆங்கர் இஷ்யூவால் நான் வெளியில் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இது ஒரு கேம், எவ்ரி பர்சன் வந்து தாட்ஃபுல்லோடு விளையாடணும், கேமில் நீங்கள் இருக்கணும், கேமில் நீங்கள் தெரியணும், அதுக்கு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் அதை தான் அரோரா சிங்க்லர் பண்ணிருச்சு. அதை போய் மேனிப்புலேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அது தப்பு. ஆனால் மேனிப்புலேட் தான் பண்ணிச்சு, ஆனால் அது தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா கேம் ஸ்ட்ராட்டஜி, அது ஒரு கேம் ஸ்ட்ராட்டஜியை கானா வினோத் கிட்ட யூஸ் பண்ணியிருக்கு. கானா வினோத் தான் கொஞ்சம் அவேராக இருந்திருக்கணும், அது அவருடைய தப்பு. இப்படி இருக்கிற அரோரா சிங்க்லர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கம்ருதீன், துஷார் எலிமினேட் ஆனதுக்கப்புறம், ஏன்னா துஷார் கூட லவ் கேண்டன் பண்ணிகிட்டு இருந்தாங்க, நம்ம ஆதிரை, எஃப்ஜே வியானா, துஷார், அதுக்கப்புறம் அரோரா சிங்க்லர், இவங்கெல்லாம் லவ் கேண்டன் பண்ணிகிட்டு இருந்தாலும் துஷார் எலிமினேட் ஆனதுக்கு அப்புறமேல ஒரு கட்டத்தில் கம்ருதீன் இந்த பக்கம் அரோரா சிங்க்லர், அந்த பக்கம் விஜய் பார்வதி, அப்படி அந்த லைன் வந்துச்சு.
நிறைய இடத்துல கம்ருதீனும் அரோரா சிங்க்லரும் சண்டை போட்டாலும் சரி, சேர்ந்து திரிஞ்சாலும் சரி, அதை நிறைய நேரம் நல்லா நோட் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா விஜய் பார்வதி பொறுமையாக உட்காந்து அதை வாட்ச் பண்ணியிருப்பாங்க. அவங்க எந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் அவங்க சண்டை போட்டாலும் சரி, அதை சிவியராக நோட் பண்ணுறது. அவங்க வந்து சேர்ந்து திரிஞ்சிட்டு இருந்தாலும் சரி, அதையும் சிவியராக நோட் பண்ணுறது. எந்த லெவல் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இருக்கிறீங்க, ஏன்னா எல்லாருமே சேர்ந்து தான் திரியிறாங்க. கானா வினோத் கூட தான் அரோரா சிங்கில் இருக்கிறாங்க. ஸோ அவங்கள நம்ம தப்பாக பேச முடியாது. அதை பொறுமையாக நோட் பண்ணி எடுத்தோடனேலாம் லவ் பண்ணலைங்க, ஃபாலின் லவ் பார்த்து கண்டவுடன் காதல் அப்படிலாம் இல்லை விஜய் பார்வதி கம்ருதீன் மேலே. ஒரு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 to 4 வீக்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் சின்னதாக உனக்கு என்ன பிடிக்கும், உங்களுக்கு வந்து ஆண் குழந்தைனா பிடிக்குமா, உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க கல்யாணம் ஆனால் பிறக்கணும்னு ஆசை அப்படின்னு நிறைய சொல்லியிருப்பாங்க. கமருதீனுக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சாண்ட்ரா கிட்ட அவங்க அப்போ ஒரு க்யூட்டாக ஒரு விஷயம் சொல்லுவார். அது என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்கள் குழந்தைங்க 24 hours உள்ளே இருக்க பெர்மிஷன் கொடுத்துருந்தா சூப்பராக இருந்திருக்கும், ஏன்னா அவ்வளோ க்யூட் உங்கள் குழந்தைங்க, ரொம்ப சார்மிங் அப்படின்னு சொல்லியிருப்பார். அந்த மாதிரி விஜய் பார்வதி சும்மாலாம் போய் கமருதீன் கூட லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்லலாம் விழலை. பொறுமையாக அவனை அனலைஸ் பண்ணிக்கிட்டு, இவன் நம்மளை யூஸ் பண்ணுறானா, இவனை நம்மளை வச்சு ஏதாவது லவ் கண்டென்ட் ஏதாவது ட்ரை பண்ணுறானா, அந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் அனலைஸ் பண்ணிட்டு தான் விஜய் பார்வதி கமருதீன் கூட லவ் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அதுவும் ரொம்ப கிளியராக ஒரு வார்த்தை, அவன் கூட லவ்வில் கிடையாது, ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு மேலே ஒரு ரிலேஷன்ஷிப்னு சொல்லிட்டு தான் இப்போவும் அதை தான் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அதை விஜய் சேதுபதி கூட அட்ரஸ் பண்ணியிருப்பார். அது என்ன சொல்லுவீங்க, ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு மேலே ஒரு ரிலேஷன்ஷிப், அதில் தானே இருக்கிறீங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கேர்ஃபுல்லாக அந்த வேர்டு அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா நாளைக்கு வெளியில் போனால் 2 பேருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. ஆனால் வெளியில் வந்துட்டும் அவங்க ஏன் அதையே அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு அந்த மாதிரி நேம் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஆனால் அரோரா வந்து இப்போ அரோராவும் திவ்யா கணேஷும் சேர்ந்து கொஞ்சம் கமருதீனை வெறுப்பேற்றுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா உள்ளே இருக்கும் போது நீங்கன்னா அது கேமு லவ் கண்டென்ட்டு அப்படி போயிடும், ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு ஆகிடும். ஆனால் வெளியில் வந்து நீங்கள் அதையே ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இது எங்கேயோ இடிக்குதே அப்படிங்கிற மாதிரி ஆகுது. ஏன்னா விஜய் பார்வதியை வெறுப்பேற்றணும், பொசசிவ் ஆக்கணும், இல்லை வந்து நாங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கேங்காக இருக்கோம், ஒட்டுக்காக செலிப்ரேட் பண்ணுறோம், அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. விஜய் டிவிக்கு வந்து அவர் வந்து செலிப்ரேஷனுக்கு வந்திருக்கிறாரு, கூட்டாக வந்து தான் ஆகணும். இன்னும் மகாநதி சீரியல் ஓடிட்டு தான் இருக்குது. ஸோ வந்து அதனால் விஜய் பார்வதி விட்டுட்டு அரோரா கூட போயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓவர் இன்டெலிஜென்ட் பீப்புளெலாம் பேசுகிறாங்க. அது கிடையாது. அவங்க கல்யாணமே 1 yearல ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னும் லவ் அப்படிங்கிற வார்த்தை அவங்க கிட்ட இருந்து வரல. அது மேபி என்ன அவங்களுக்குள்ள தடுக்குதோ தெரியல. ஆனால் வைப் வித் பாருவில் பார்க்கும்போது ரொம்ப நீட்டாக ஜெனுவலாக கமருதீன் சொல்கிற ஒவ்வொரு விஷயத்துக்குமே விஜய் பார்வதி அவ்வளோ அழகாக வைக்கப்படுறாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம், விட்டுருங்க ப்ளீஸ். கமருதீன் விஜய் பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. மறுபடியும் அவரை பிடிச்சி அரோரா கூடயும் திவ்யா கணேஷ் கூடயும் சேர்த்து வச்சு பேசுறது அது பார்க்குறதுக்கு இட்ஸ் ரியலி அக்லியாக இருக்குது.